நேர்களே, கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பிஎஸ்எஃப் வீரர், அதாவது எல்லை பாதுகாப்பு படை வீரர் பூர்ணம் குமார் ஷா என்ற ஒரு நபர் தவறுதலாக பாகிஸ்தான் எல்லைக்குள் நுழைந்ததும் அவரை மீட்பதற்காக அவருடைய மனைவியே அங்கே ஃபிரோஸ்பூர், பஞ்சாபில் இருக்கக்கூடிய ஃபிரோஸ்பூருக்கு போனது சம்பந்தமாக நம்ம செய்தி தொகுப்பில் பார்த்தோம். தற்பொழுது 21 நாட்களுக்கு பிறகு பிஎஸ்எஃப் வீரர் பூர்ணம் குமார் ஷா விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார். பாகிஸ்தான் தரப்பிலிருந்து அவரை இந்திய தரப்பில் ஒப்படைச்சிருக்காங்க. ஆனால் வெளியில் வந்த பிறகு பூர்ணம் குமார் ஷா தங்களுடைய குடும்பத்திடம் பகிர்ந்து கொண்ட தகவல்கள் தான் தற்பொழுது பகிரங்கமாக இருக்கிறது. கடும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார் பூர்ணம் குமார் ஷா. ஃபிசிக்கலாக எந்த அட்டாக்கும் என் மேலே நடக்கலை, என்னை அடிக்கலை, எதுவும் பண்ணலை. ஆனால் மன ரீதியாக எவ்வளவு துன்புறுத்த முடியுமோ அவ்வளவு துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதோட பின்னணியை ஷார்ட்டாக பார்க்கணும்னா, கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி பெஹல்காம் தீவிரவாத தாக்குதல் நடந்த அடுத்த நாளே பாகிஸ்தான் எல்லைக்குள்ள தவறி நுழைஞ்சிட்டாரு பூர்ணம் ஷா. பஞ்சாபில் பணியில் இருந்தபோது இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து எல்லையில் போர் பதற்றம் தொடர்ந்து கொண்டே இருந்ததால பூர்ணம் குமார் ஷா விடுதலையாவதிலும் தாமதம் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. ஏன்னா வழக்கமாக இந்த மாதிரி எல்லை தாண்டி போகிறது அப்படின்றது சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம் தான். அப்போ வீரர்களை அந்தந்த நாடுகிட்ட ஒப்படைச்சிருவாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்றா தான் இருந்திருக்கு. ஆனால் பதற்றத்தின் காரணமாக தொடர்ந்து பூர்ணம் குமார் ஷா பாகிஸ்தான் தரப்புல இருந்திருக்காரு. இந்த நிலையில கடந்த மே 3ஆம் தேதி ராஜஸ்தான் எல்லையில பாகிஸ்தான் நாட்டு ரேஞ்சர் ஒருத்தர் தவறி இந்திய எல்லைக்குள்ளார நுழைஞ்சிட்டாரு. ஸோ அவர் இந்தியாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இத்தனை நாள் இருந்துட்டு இருந்தார். ஸோ பத்தான்கோட்ல இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை இது சம்பந்தமாக தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. இந்த நிலையில தான் 21 நாட்கள் கழிச்சு மே 14ஆம் தேதி இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டார் எல்லை பாதுகாப்பு படை வீரர் பூர்ணம் குமார் ஷா. அவர் தன்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டதெல்லாம் அடுத்தடுத்து நடந்தேறினாலுமே கூட அவருடைய மனைவி ரஜினி தன்னுடைய கணவரை எப்படியாவது மீட்க வேண்டும் என்பதற்காக அங்க எல்லைக்கு புறப்பட்டு சென்ற அந்த கர்ப்பிணி பெண் தற்பொழுது கணவர் மீண்டு வந்ததை நினைச்சு மகிழ்ச்சியில் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. ஆனால் மீண்டு வந்த பிறகு கடந்த 2 நாட்கள்ல தன்னுடைய கணவர் தன்னிடம் பகிர்ந்து கொண்ட விஷயங்கள் எல்லாமே பகிரங்கமாக இருப்பதாக அவங்க வேதனை தெரிவிச்சிருக்காங்க. ஒரு படை வீரனான பூர்ணம் குமார் ஷாவை படை வீரர் மாதிரி இல்லாமல் ஏதோ உளவாளியை பிடித்தது போல நடத்தப்பட்டதாக வேதனை தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி அவருக்கு நேரத்துக்கு சாப்பாடு கிடைச்சிரும், ஆனால் அவர் பாத்ரூம் போகிறதுக்கு விட மாட்டாங்க. பல் விளக்குறது, குளிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அலோவ் பண்ணாமல் ஒரு மாதிரி சைக்கலாஜிக்கலாக அவரை பாதிப்புக்குள்ளாக்கும் விதமாகவே நடத்தப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு தகவலையும் வெளியாகியிருக்காங்க. அவர் இருந்த அந்த 21 நாட்கள் 3 வாரங்களில் 3 வெவ்வேறு இடங்களுக்கு அவர் மாற்றப்பட்டதாகவுமே, எப்பயுமே கண்களும் கை கால்களும் கட்டப்பட்டு இருந்ததாகவும், சாப்பிட்ற நேரத்தில் மட்டும்தான் அவிழ்த்து விடப்பட்டதாகவும் சொல்லியிருக்காரு. இன்னும் சொல்ல போனால் ஒரு கட்டத்தில் ஒரு ஏர்பேஸ் விமான தளத்திற்கு பக்கத்திலே அவர் அடைத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும், அப்போது அவரால் அடிக்கடி அந்த ஜெட் விமானங்கள் போயிட்டு வரக்கூடிய சத்தத்தை எல்லாம் கேட்க முடிஞ்சதாகவும், எப்போதான் இது முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்ற ஒரு பரிதவிப்புக்கு ஆளானதாகவும் அவர் பகிர்ந்திருக்கார். இந்த நிலையில் இந்த இன்னல்களை எல்லாம் தாண்டி ஒரு வழியா பூர்ணம் குமார் ஷா அவருடைய வீட்டுக்கு வந்தது அவருடைய மனைவி, தாயார், குடும்பத்தினருக்கு மிக்க மகிழ்ச்சி தந்திருக்கிறது. அதை கொண்டாடக்கூடிய காட்சிகளையும் நம்ம திரையில பார்க்கிறோம். ஆனாலுமே நாட்டுக்காக அவருடைய சேவை தொடர வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய குடும்பத்தாரோட விருப்பமாக இருக்கிறது. பூர்ணம் குமார் ஷா இந்த தற்போது சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இன்னல்களிலிருந்து மீண்டு வந்து மீண்டும் எல்லையில் பணியாற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய குடும்பத்தினருடைய விருப்பமாகவும் இருக்கிறது. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.